மன்னன் விக்ரமசிங்கன் தனது புகழை தானே பாடிக்கொள்வதில் அலாதி பிரியம் கொண்டவன். என் ஆட்சியில் மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நான் தினமும் பார்க்க வேண்டும், இப்படி அவன் விரும்பினான். ஆனால் அவனது அமைச்சர்களோ நாட்டின் வறுமையை நிலையை அவனிடமிருந்து மறைக்க நினைத்தார்கள். அந்த சிம்மாசனத்திலே நூற்றுக்கணக்கான பித்தளை சக்கரங்களும் முறுக்கப்பட்ட கம்பிகளும் மாய கண்ணாடிகளும் பொருத்தப்பட்டிருந்தன. விஞ்ஞானி சொன்னான், மன்னா, இது சாதாரணமான ஆசனம் அல்ல, மகா மாயா ஆசனம். இதன் மீது அமர்ந்து நீங்கள் கண்களை இறுக மூடிக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த சக்கரங்கள் சுழன்று ஒரு நாதத்தை எழுப்பும். அந்த நாதத்திற்குள் உங்கள் சிந்தனையை செலுத்தினால் உங்கள் நாட்டின் உன்னதமான நிலையும் எதிர்காலமும் உங்களுக்கு காட்சிகளாக விரிந்து கண்ணுக்கு எதிரே தெரியும். அப்புறம் என்ன, உங்கள் நாடு உங்கள் ஒரே கட்டுக்குள். மன்னன் பெருமிதத்துடன் கண்களை மூடிய அந்த ஆசனத்திலே அமர்ந்தான். சக்கரங்கள் சுழலத் தொடங்கின. கிர் கிர் கலகல டுர் டுர் என்று ஒலியை எழுப்பின. அந்த ஒளியில் மன்னன் மிதக்க ஆரம்பித்தான். அவனது கற்பனையில் நாட்டு நடப்பு விரிந்தது. வயல்கள் பொன்னாக விளைந்தன. மக்கள் தங்கம் பூசி மகிழ்ந்தனர். பசி என்பதே நாட்டில் இல்லை. பார்த்த மன்னன் முகத்தில் ஒரு போலி புன்னகை குடியேறியது. நாளாக மாதமாக வருடமாக அது நிரந்தரமாக அந்த புன்னகை மன்னனின் முகத்திலே குடியேறி விட்டது. ஆனால் கோட்டைக்கு வெளியே நாட்டின் நிலைமையோ தலைகீழாக இருந்தது. மக்கள் குடிக்க தண்ணீர் இன்றி, உண்ண உணவு இன்றி, அரை வயிறு சோறு கூட இல்லாமல் உழைத்து அழுது கிடந்தனர். ஒரு நாள் ஒரு முதியவர் கோட்டை வாசலில் வந்து நின்று, மன்னா, பசிக்கிறது என்று கத்தினார். ஏவல் காவலர்கள் அவரை பிடித்து இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார்கள். அமைச்சர்கள் சொன்னார்கள், அமைதியை கெடுக்காதே, அங்கே பார், நம் அரசர் எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோடு தீர்க்கமாக புன்னகைத்து கொண்டிருக்கிறார் பார். அவரது தியானத்தை கலைப்பது தேச துரோகம். ஆண்டுகள் கடந்தன. மன்னன் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடியே மடிந்தான். அவனது கற்பனை தேசமும் அதோ அப்படியே அவனோடு அழிந்தே போனது. அப்போது அந்த போலி சிம்மாசனம் அலறியது. விசித்திர சிம்மாசனம் என்பது ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கத்தினர் தங்களை சுற்றி உருவாக்கி கொள்ளும் எக்கோ சேம்பர், தகவல் குமிழ்கள். அது விளங்காது. உண்மையை பேசினால் சிறை தண்டனை, கண்களை மூடினால் போலி வளமான உலகம். அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்தது ஆசனம் அல்ல, அரசியல் அனஸ்தீசியா. மக்களின் பசியை கண்டுகொள்ளாத சட்டங்களுக்கு ராஜாவின் தூக்கத்தை கெடுப்பது என்பது ஆகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஆம், தகவல் குமிழ்கள் என்னும் எக்கோ சேம்பர், அது அதிகார வர்க்கம் தங்களுக்கு தாங்களே தயாரித்து கொள்ளும் மெதுவான நயமான நஞ்சு, ஸ்லோ பாய்சன்.